மிதுனம். புத்தி கூர்மையும் நகைச்சுவை ஆற்றலும் நிரம்ப கொண்ட மிதுன ராசி நேயர்களே, ஆண்டு தொடக்கத்தில் குரு வக்ர நிலையில் மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் மீன ராசியிலும், சாயா கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவான் கும்பம் மற்றும் சிம்ம ராசியில் பயணிக்கிறார்கள். மேலும் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் தனுசு ராசியில் குரு மற்றும் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 30ஆம் தேதிக்கு பிறகு குரு சிம்மத்திற்கு வருகிறார். டிசம்பர் 12க்கு பிறகு ஆண்டின் இறுதி பகுதி வரை சிம்மத்தில் வக்ர நிலையிலேயே குரு பகவான் இருக்கிறார். இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு பல சாதகமான மாற்றங்களை அள்ளித்தர இருக்கும் வருடமாக அமைகிறது. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சில புதிய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள். வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசி அதிபதி உட்பட 4 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கும் காரணத்தினால் ஜனவரி மாதத்தில் இருந்தே உங்களுக்கு கூடுதல் நற்பலன்கள் நடக்க இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார சேர்க்கை உண்டாகும். புதிய நட்பு வட்டாரம் அமையும். தொழிலில் நல்ல கூட்டணி அமையும். இதுவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு அதிகம் உள்ளது. குழந்தை பாக்கியம் கைகூடும். குடும்ப உறவினரிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நெருக்கமான உறவுகள் உங்களை ஆதரித்து நிற்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடியும். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். விரும்பியபடி வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மனக்கசப்பினால் விலகி நிற்கக்கூடிய சில நெருக்கமான உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான வழக்குகள் முடிவடைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தர காத்திருக்கிறது. ஆரோக்கியம். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சரியான உணவு பழக்கமும் மன அமைதியும் சரியான நேரத்திற்கு நிம்மதியான உறக்கமும் அவசியமான ஒன்றாகும். மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது கூடுதல் நலனை தரும். குடும்பம் மற்றும் பொருளாதாரம். குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று கூறக்கூடிய இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காரணத்தினால் பணத்தட்டுப்பாடுகள் என்பது ஜூன் மாதத்திற்கு மேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காது. மே மாதம் முடியும் வரை வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம், வேலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஆகியவை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் பொருளாதார ரீதியாகவும் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கும் நிர்பந்தம் இருக்கும். ஆனால் அதனையும் சரியான திட்டமிடல் மூலம் கடந்து வருவீர்கள். உங்கள் திறமையால் உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவீர்கள். குடும்பத்திற்கு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆடை அணிகலன்கள் வாங்குவது மற்றும் இதுவரை அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்பது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். 9ஆம் இடத்தில் இருக்கும் ராகு மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவானால் அதிரடியான சில முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் அதை சரியானதா என்பதை ஒரு முறைக்கோ இருமுறை யோசித்து செயல்படுத்துவது நல்லது. கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் உண்டு. டாக்குமெண்ட், உரையாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தும் போது தேவையில்லாத தொந்தரவுகளை தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த வருடம் 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைய இருக்கும் காரணத்தினால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும், ஆபரணம் ரீதியாக பணிபுரிபவர்களுக்கும், பேங்க் பைனான்ஸ் போன்ற பணத்தை அடிப்படையாக கொண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதிகப்படியான முன்னேற்றத்தை காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தகவல் தொடர்பில் கவனம் தேவை. தொழில் மற்றும் வியாபாரம். ராசிக்கு 10ல் இருக்கக்கூடிய கர்ம காரகனான சனி பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவானின் பார்வை பெறுவதால் தொழில் ரீதியான முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கும். புதிதாக தொழிலில் முதலீடு செய்வதற்கு இது ஏற்ற நேரமாகும். மேலும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வெளிநாட்டு வணிகங்கள், இணைய வழி விற்பனை போன்றவற்றின் மூலம்
ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவானால் விற்பனை அதிகரிக்கும். ஏப்ரல், மே இந்த 2 மாதமும் பணிச்சுமை சற்று அதிகரிக்கும். உங்கள் தொழிலில் கூடுதல் உழைப்பை செலுத்தக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிக முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. விருப்பப்பட்டவர்களுக்கு இடம் மாற்றம் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள், பெயர், புகழ் மற்றும் அந்தஸ்தை அடைவீர்கள். வேலை ரீதியாக புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் அமையும். சொந்த ஊர் வருவதற்கு காத்து கொண்டிருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல், மே காலகட்டத்தில் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது. முன்கோபத்தை குறைத்து நிதானத்துடன் திட்டமிட்டு செயல்பட்டால் இருக்கின்ற இடத்திலேயே வெற்றி நிச்சயம். அரசியல் சார்ந்த விஷயங்களில் கடினமான உழைப்பினால் முன்னேற்றம் அடைவீர்கள். வாக்கு வன்மை அதிகரிக்கும். பொதுஜன மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை இரட்டிப்பாகும். நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும். பொது மக்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். நிதி ஆதாரங்கள் அதிகரிக்கும். பயணத்தினால் கூடுதல் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கடுமையான உழைப்பும் திட்டமிடலும் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றி உறுதியாகும். விவசாயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் விவசாயத்தில் 10ல் சனி பகவான் இருப்பதால் கடுமையான உழைப்பிற்கு பின் விளைச்சல் கிடைக்கும். புது இயந்திரங்கள், நவீன விவசாய முறை, நீர்ப்பாசன மாற்றம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும். மண் செழிப்பு அதிகரிக்கும். புதிய நிலங்கள் வாங்கும் வாய்ப்பும் உண்டு. மே மாதத்திற்கு பின் குரு கடகத்தில் உச்சமடையும் போது நிதி லாபம், அறுவடையில் சிறப்பு பலன் கிடைக்கும். மே மாதத்திற்கு பின் குரு கடக ராசிக்கு சென்று உச்சம் பெறுவதால் பண வரவுகள் அதிகரிக்கும். பாசன கருவிகள் வாங்கும் வசதி உருவாகும். நீர் பற்றாக்குறை நிலங்களில் நீர் சேமிப்பு முயற்சிகள் சிறப்பாக அமையும். ராகு கும்பத்தில் இருப்பது அரசு மற்றும் வெளிநாட்டு திட்டங்கள் வழியாக உதவிகள், விவசாய பயிற்சி, நிதி மானியங்கள் ஏற்படுத்தி தரும். கேது சிம்மத்தில் இருப்பது உறவினர் அல்லது கூட்டுச்சொத்து விவசாயத்தில் சற்று வாக்குவாதம் வரலாம் என சுட்டிக்காட்டுகிறது. அதனை பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும். கல்வி. இந்த வருடம் உங்களுக்கு கல்வி சார்ந்த முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்த தடைகள் மற்றும் மறதி போன்ற விஷயங்களை தாண்டி உங்களை நீங்களே ஆக்கப்பூர்வமாக தயார்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி மட்டுமல்ல, கலைத்துறை சார்ந்த மாணவர்களும் ஆராய்ச்சி துறை சார்ந்த மாணவர்களும் உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொண்டு உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களுக்கென்று ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சார்ந்த கல்வி பயில முயற்சிக்கும் மாணவர்களுக்கு நிச்சயம் சிறப்பான வாய்ப்புகள் அமையும். சரியான திட்டமிடலும் ஒரு நல்ல ஆசிரியரின் வழிகாட்டுதலும் இயல்பாகவே அமையும். பெண்கள். மிதுன ராசி பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும். மே மாதத்திற்கு பிறகு திருமணம் ஆனவருக்கு கணவரின் அன்பு பாசம் திருப்திகரமாக கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவற்றை சந்திக்க நேரிடும். இந்த மாறுதல்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே அமையும். இதுவரை இருந்து வந்த மன குழப்பங்கள் நீங்கும். உங்கள் பெயரில் ஏற்பட்ட கரைகள் நீங்கும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். சொத்துக்கள் ரீதியான அனுகூலம் உண்டு. தேவையற்ற மன அழுத்தங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திறமையை நிரூபிக்க பல சிறப்பான வாய்ப்புகள் அமையும். பிரிந்து சென்ற உறவு ஒன்று மீண்டும் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சொத்து ரீதியாக அனுகூலம் உண்டாகும். கல்வியில் சிறப்பான செயல்திறனுடன் விளங்குவீர்கள். இளம் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகம் முன்னேற்றம் பெறுவீர்கள். தொழிலில் லாபம் உண்டு. திருவாதிரை. மே மாதம் முடியும் வரையில் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும்.
ஏற்கனவே கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் செயல்படுவது நல்லது. புதிய முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் தேவை. பழைய உறவுகள் அல்லது நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். தொழில் மற்றும் வேலை ரீதியாக சிறப்பான அனுகூலம் உண்டு. பேச்சு சாதுரியத்தால் அதிகப்படியான லாபம் அடைவீர்கள். கல்வியில் கூடுதல் முன்னேற்றம் உண்டு. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் அமையும். அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புனர்பூசம் முயற்சிகள் வெற்றியடையும். புதிய மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும். நண்பர்கள் துரோகிகளை அடையாளம் காண்பீர்கள். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்த விஷயங்களில் அமையும். உறவுகளிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனைகள் உருவாகும். நல்ல பார்ட்னர்ஷிப் அமைவார்கள். கல்வி ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீர்கள். அவ்வப்போது ஜாபகம் மறதி உண்டாகும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தாருக்காக நேரம் ஒதுக்கி அவர்கள் தேவை அறிந்து செயல்படுவது நல்லது. மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கை அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாகும். குரு பகவான் சன்னதிக்கு சென்று மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வாராவாரம் வியாழக்கிழமை வழிபட்டு வர சகல காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டம் அளிப்பவை: அதிர்ஷ்ட எண் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கல் மரகதம். அதிர்ஷ்ட கிழமை புதன் மற்றும் திங்கட்கிழமை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் ஆதிசேஷன் நாகத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள்.